இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. உலக வாழ்வியல் இன்னல்கள் இந்த தொடரில் இன்னைக்கு நாம் ஒரு ஆழ்ந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். அப்படின்னா என்ன, இதை எப்படி செய்கிறது, அதனால் என்ன விளைவுகள் நமக்கு ஏற்படும், இதை பற்றின ஒரு ஆழ்ந்த சிந்தனை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறீங்களா? உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் லைஃப். ஆனால் இங்கே ஒரு கேள்வி உங்ககிட்ட, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குதா, அல்லது ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஒரு ஃபியர், அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? இதுதான் உங்கள் ப்ராப்ளம். நீங்கள் விட வேண்டியதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் லெட்டிங் கோ. நாம் எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கு, எவ்ரிதிங் ஷுட் கோ இன் மை வே. பிளான் பண்ணுறோம், எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் லைஃப் என்ன பண்ணுது, ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குது. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சலிச்சுக்கிறோம். ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. உண்மை என்னன்னா, வாழ்க்கை ஒரு மூவி இல்லை, இது ஒரு வைல்ட் ஜேர்னி. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள் என்னன்னா, யாராவது உங்களை லவ் பண்ணுவாங்களா இல்லையா, உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு ரிசல்ட் எப்போ வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணி அதனால தான் உங்களுக்கு பெயின் ஏற்படுது. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒருவர் இயல்பான வாழ்க்கை நிலையில் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். எப்படின்னா, வேலையில் பர்ஃபெக்ட் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் பர்ஃபெக்ட் இருக்கணும், லைஃபு பர்ஃபெக்டாக இருக்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் ரிசல்ட் என்னவாச்சு, அவர் தனிமையானார், ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு, அவரோட ஹாப்பினஸ் 0 ஆயிடுச்சு. அப்போது தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் ரியலைஸ் பண்ணார், என் வாழ்க்கையை நான் கண்ட்ரோல் பண்ணலை, என் வாழ்க்கையால் நான் கண்ட்ரோல் ஆகிறேன் அப்படின்றத உணர்ந்தார். ப்ளீஸ் லெட்டிங் கோ அப்படின்ற முடிவுக்கு வந்தார். ரிலேஷன்ஷிப்பில் பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, கண்ட்ரோல் தான். நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு பயம். அந்த பயம் என்ன சொல்லுதுன்னா, இவரை இழந்துடுவேனா, அப்புறம் என்ன ஆகும். இங்கே தான் கண்ட்ரோல் அப்படின்ற நிலை ஆரம்பிக்குது. அப்போது உடனே மொபைலில் கால்ஸ் செக் பண்ணுறீங்க, மெசேஜ் செக் பண்ணுறீங்க, ஃப்ரீடம் கொடுக்க மாட்டீங்க. இதுக்கு பேர் உண்மையான அன்பு கிடையாது, அது இன்செக்யூரிட்டி.
நாம் நம்ம பிரெயினை ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமாக தான் பயன்படுத்துகிறோம். அது எப்போதும் என்ன சொல்லுதுன்னா, கண்ட்ரோல் பண்ணு, இல்லைன்னா டேஞ்சர். ஆனால் அது அவுட்டேட்டட் திங்கிங். நாம் ரியல் ப்ராப்ளம் என்னென்னா, அன்சர்டனிட்டி அக்செப்ட் பண்ண மாட்டோம். ப்ளீஸ் லெட்டிங் கோ. லெட்டிங் கோ அதோட உண்மையான பவர், அதாவது விடுவித்தல் அப்படின்றதோட உண்மையான பவர் என்னன்னா, நான் என்னுடைய பெஸ்ட்டை நான் பண்ணுறேன், ஆனால் ரிசல்ட்டை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலையை எடுத்தோம்னா, மேலோட்டமாக பார்க்கும்போது அது நம்ம ஒரு கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நம்மளோட வீக்னஸ் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, அதுதான் ஒரு உயர்ந்த மைண்ட் செட். நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறத விடுவிச்சிங்கன்னா கிளாரிட்டி வரும், உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும், லைஃப்பில் ஒரு பவர் இருக்கும். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் கண்ட்ரோலை விடுறீங்க, ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? லைஃப்பை லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களுடைய பயம் குறையும், ஹாப்பினஸ் அதிகரிக்கும். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தோம் அப்படின்னா, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை எதுனா, எதுவும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, நான் அதை கண்ட்ரோல் பண்ண விரும்பலை அப்படின்றத அக்செப்ட் பண்ணுங்க. அந்த நினைவை உங்கள் மைண்ட்லேருந்தே ரிலீஸ் பண்ணிடுங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் கண்ட்ரோல் பண்ணி டயர்டாவீங்க? இன்னும் எவ்வளோ நாள் தான் ஒரு பயமான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பீங்க? இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. நான் என்னுடைய கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்ற நிலையை விடுவிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. நான் வாழ்க்கையை நம்புகிறேன், நான் என்னை நம்புகிறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். நீங்கள் பிடிச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை உங்களை கீழே தள்ளும். நீங்கள் விடுவிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களை உயர்த்தும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்போயுமே ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃபாக தான் இருக்கும். ஓம் சிவாய நம.